பயப்பட்டியா? ஐயா நாங்க என்ன ப்ரமோஷனும் பண்ணலையா? ஆல்ரெடி ப்ரமோஷன் பண்ண வீடியோக்கு ரியாக்ஷன் வீடியோ தான் இது. தப்பா நினைச்சு வீடியோவை இது பண்ணி விடாதயா. ஹாய் சிம்ஸ். ஹலோ. ஒரு டைம்லலாம் நார்மலா இருக்கிற விளம்பரத்துக்கு நடுவுல ஏதோ 1-2 விளம்பரம் தான் வித்தியாசமா பார்த்திருப்போம். நீங்க எப்பவுமே வாழ்க ஆயில் தான் வாங்குவீங்களா? ஆமாங்க, எப்பவுமே வாழ்க ஆயில் தாங்க. நாங்களும் வாழ்க ஆயில் தாங்க. ஓ அப்படிங்களா? ஆனா இப்போ ஏதோ 1-2 விளம்பரம் தான் நார்மலா இருக்கு. மத்த எல்லா விளம்பரமும் வித்தியாசமா தான் இருக்கு. அப்படி வித்தியாசமா இருக்கக்கூடிய விளம்பரங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுசா ட்ரை பண்ண போறோம். என்னால முடிஞ்சாலும் என் மைண்டுக்கு எப்படி வருதோ எல்லாத்தையும். அந்த கம்பெனி ப்ராடக்ட் பத்தியோ இல்ல கிரியேட்டர் பத்தியோ நம்ம எதுவும் சொல்ல போறது இல்ல. ஜஸ்ட் கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளவுதான். எல்லாரும் கையில இல்லன்னா ஜிபேல காசை ரெடியா வச்சுக்கோங்கப்பா. விளம்பரத்தை பார்த்த உடனே போய் வாங்கணும். என்ன போலாம். என்னடா காலையில இருந்து ஒரே கேர்ள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பாக்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆள விடுமாமா. ஹலோ ஏங்க நில்லுங்க. சிஸ்டர், என்ன ஷர்ட் கொடுத்தீங்க? எத்தனை கேர்ள்ஸ் துரத்திட்டு வராங்க? இந்த ஷர்ட்டை போட்டு போனீங்க, அப்ப இப்படிதான் ஆகும். இந்த நிலைமையில உனக்கு எப்படி சிரிப்பு வருது? ஒரு கண்டிஷன், லவர்ஸ் அப்புறம் கல்யாணம் ஆனவங்க இந்த டி-ஷர்ட்டை வாங்காதீங்க. ஏன்? அப்புறம் கேர்ள்ஸ் கூட்டமா வருவாங்க, கம்பெனி பொறுப்பாகாது. 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இந்த ஷர்ட்டை வாங்கிக்கோங்கப்பா. கல்யாணம் கன்ஃபார்ம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற கடை சட்டைய போட்டுக்கலாம். சூப்பர் ஐடியா, அப்படியே பண்ணிடலாம். என்னங்க நானும் பாத்துட்டே இருக்கேன். மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்க வேற மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஐயோ ஆள விடுங்கப்பா சாமி. பிரதர் என்ன சட்டை கொடுத்தீங்க? எல்லா கேர்ள்ஸும் துரத்துறாங்க. சட்டையை பாத்தீங்கன்னா அட வாங்க, என்ன திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, எனக்கே மனப்படம் ஆகி போச்சு. 30 இம்போர்ட்டட். போதும், சிரிக்காதீங்க. அவருக்கு பேச வரலன்னு டக்குன்னு உள்ள பூந்து பேசினாரு பாரு. பெரிய மூலக்காரங்களே நீ. அழகான இளம் பெண்கள் முதல் வயதான பாட்டிகள் வரை உங்களை சுற்றி வர வேண்டுமா? அப்ப உடனே வாங்கிக்கோங்க. எப்படிடா? ஆமா, நீங்க அவங்கள பாத்தீங்களா இல்ல பாக்கலையா? சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்க வேற மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. நீங்க யங் லேடிஸ் பின்னாடி ஓடுது, ஓகே. பாட்டி எல்லாம் எப்பா பின்னாடி ஓடுது? அப்படியா? ரொம்ப தப்பாச்சுங்களே. அந்த பாட்டியோட மனசுல என்ன நினைச்சுதோ தெரியல, சிரிச்சுக்கிட்டே ஓடுது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படி நடந்து போயிட்டு இருக்க, இப்படி தண்ணி வந்து மேல ஊத்துறீங்க. இங்க பாருங்க, இப்ப ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. நான் எப்படி வெளியே போறது? என்ன இங்க ப்ராப்ளம்? நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம், இப்படி நினைச்சு விட்டாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் நினைஞ்சிச்சு, அதான ப்ராப்ளம். சரி, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஸோ இவங்க வேர் பண்ணிருக்க மாதிரி குர்த்திஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன் அவைலபிளா. என்ன நடக்குது? உங்களை தான் சார். ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு இல்ல ட்ரெஸ்ல கரையாகி போச்சுன்னா புது ட்ரெஸ் போய் எடுக்கலாம். ட்ரெஸ்ல தண்ணி பட்டதுக்கெல்லாமா புது ட்ரெஸ் எடுப்பாங்க? அப்போ இந்த புது ட்ரெஸ்ஸை துவைக்காம அப்படியே வச்சுக்கவா, இல்ல தண்ணியில போட்டேன்னு மறுபடியும் வந்து புது ட்ரெஸ் எடுக்கவா? உன்னோட கேள்விக்கு பதில் வேணும். இந்த கடை தானே? மாமா என்னம்மா பொண்ணை இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? அட ஏனா கேக்குறீங்க? பெட்ல தூங்கி ஏந்திரவே மாட்டறா, அத ரிட்டர்ன் பண்ண போயிட்டு இருக்கோம். நான் என்னன்னா பெட் கொடுத்துறீங்க? தூங்கிட்டே இருக்கானா? ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. 8000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பெட்டுக்கு எப்படி சொல்றீங்களே? இன்னும் தாய்லாந்து மேட்ரஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்க வருஷ கணக்குல தூங்குவீங்க. கேட்டிங்களா? ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லையாமா, தூங்குனா வருஷ கணக்குல தான். இப்படி தூங்கிட்டே இருந்தா சோத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லலையே. நேரா ஷேரிங் கிளாஸ்ல போய் நின்னு பிச்சை எடு. இந்த விளம்பரமே முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு கடைசி வரை எந்திரிக்கவே இல்ல. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Thank you so much. பாய் எல்லாம் பாய் சொல்லுங்க. ஏய் கருப்பா, இது அடுக்குமாடா. பெட்ல இருந்து எந்திரிக்கலனா எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? சொன்னேன். ஒருவேளை உண்மையிலேயே அந்த பெட்ல படுத்தா வருஷ கணக்குல தூங்குவாங்களோ? வறுமையை போக்குற அறிகுறி. இத புரிஞ்சுக்காத நீ ஒரு தற்குறி. போடி.
சார் என்னன்னு தெரியல, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தாரு. சரி வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே படுத்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட விலை என்னன்னு கேட்டாரு. விலையை சொல்றதுக்கே விழுந்துட்டான். கேட்டுட்டு விழுந்தவர் தான் இன்னும் இன்னும் எந்திரிக்கலையா? தீபாவளிக்கு முன்னாடி வந்தாரு, தீபாவளி முடிஞ்சு 4 நாள் ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. எழுப்பி பாத்தீங்களா? எழுப்பி பாருங்க. தம்பி தம்பி எந்திரிக்க மாறல. தம்பி இந்த தம்பிக்கு என்னாச்சு? இவர் எப்ப படுத்தாரு? படுத்து 2 நாள் ஆகுதுங்க சார். என்ன சிரிக்கிற? உங்களுக்கு தூக்கம் வரலனா டாக்டர் கிட்ட போய் தூக்க மாத்திரை எல்லாம் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரா இந்த கடைக்கு போங்க, திங்ஸோட விலைய கேளுங்க, ஜாலியா பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிட்டு வந்துருங்க. சார் தேங்க்யூ. விலைய கேட்டு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விலைய கேட்டு போர்வை போத்தி படுத்து தூங்குறத இங்கதான் பாக்குறேன். இந்த கான்செப்ட்லாம் எப்படிதான் சிரிக்காம பண்றாங்களோ? தம்பி அந்த தண்ணி கேனை தூக்கி இங்க வைப்பா. இந்த மாதிரி 25 லிட்டர் தண்ணி கேனை தூக்கி மேல வச்சாலும் இந்த டிவி ஒண்ணுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி எந்த ரிமோட்டை போட்டாலும் யார் வீசினாலும், குழந்தைங்க வீசினா கூட இந்த டிவி ஒண்ணுமே ஆகாதுங்க. இவ்வளவு ஏன் நானே மேலே ஏறி நின்னாலும் இந்த டிவி உடையவே உடையாதுங்க. டிவி மேல யாருக்கா ஏறி நிக்க போறாங்க? நாங்க என்ன டிவியை வாங்கிட்டு போயிட்டு கிரிக்கெட் ஆட போறோம்? அதானே. டிவி வாங்க போறோம்னா அதுல என்ன பார்த்து வாங்குவோம்? பிக்சர், கலர், சவுண்ட்ஸ் இதெல்லாம் தானே பார்த்து வாங்குவோம். பரவாயில்லையே, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருக்கியே. இனிமேல் அப்படியெல்லாம் வாங்க தேவையில்ல. கல்லு 2 எடுத்துட்டு ஷோரூம் போய் டிவி மேல போட்டு பாருங்க. உடைஞ்சா குவாலிட்டி சரியில்லை, உடையலன்னா குவாலிட்டி சூப்பர்னு அர்த்தம். எதுக்கு நீ இப்ப டிவியை போட்டு உடைச்ச? புது டிவி வாங்கிக்கணும்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் போட்டு உடைச்சேன். அண்டி நீ 40 இன்ச் டிவி 40,000 கேப்ப, அவ்வளவு காசுக்கு நான் எங்கடி போவேன்? அட மாமா, 43 இன்ச் டிவியவே 15,000 ரூபாய்க்கு தராங்க, வா போலாம். அந்த 15,000 ரூபாய் டிவிக்கு யாருக்கா காசு தருவாங்க? நாங்க தானே தரணும். கடுப்பா இருக்குல்ல, கேட்கவே கடுப்பா இருக்குல்ல. அதுக்குன்னு இந்த மாதிரி வீட்டுல இருக்க டிவியை உடைச்சா புதுசா டிவிலாம் வராது, சண்டை தான் வரும், பாத்துக்கோங்க. பயமுறுத்தாதப்பா, எல்லாத்தையும் தப்பா பார்த்தா அப்படித்தான். பழைய டிவி ப்ராப்ளம்னா அதை ரிப்பேர் பண்ணி வச்சு கம்ப்யூட்டருக்கு மானிட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். விவஸ்தை கட்டவன். பைத்தியம் கடையில ஷாப்பிங் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா இப்படி கூட பாராட்டலாம் போலயே. நல்ல கிரியேட்டிவிட்டிப்பா அண்ணே. திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ணாச்சி கடையில போய் பாராட்டிட வேண்டியதுதான். 100 கிராம் மிளகாயில 2 மிளகா சேர்த்து போட மாட்டேங்கிறாரு. ஆள விடுற சாமி. வாங்கடா போட்டோ எடுக்கலாம். எது இந்த ஓட்ட போன்லயா? அச்சச்சோ சிஸ்டர், என்னாச்சுங்க? மொபைல போட்டு சுக்குனூரா உடைச்சிட்டீங்க. ஓட்ட போன்னு சொல்லிட்டாங்க. அட அவ்வளவுதான் விஷயமா? இதுக்காக தான் மொபைல் உடைச்சீங்களா? என் கூட வாங்க, ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாத்தி தரேன். ஆனா இந்த ஓட்ட போன் டிஸ்ப்ளே மாதிரி புடிச்சாங்கனா. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பிரச்சனை பாரு, இந்த மாதிரி பிடிக்கிறேன் பாரு. இப்ப அவங்களுக்கு பிரச்சனையே அந்த போன்ல இருக்க கேமரா தானே. அதுக்கு போய் போனை உடைச்சு புதுசா ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாத்துறாங்களே. டிஸ்ப்ளேக்கும் கேமராக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை புது டிஸ்ப்ளே மாத்தினா கேமரா நல்லா வேலை செய்யும் போல. இவங்களுக்கு மூளை முத்தி போய் காது வழிய ஒழுகுது. இருக்கவே இருக்கு ஸ்னாப் சாட், அதுல உன் இஷ்டத்துக்கு போட்டோ எடுக்க வேண்டியது தானே. அதுக்கு போய் போனை உடைக்கிறேன். நில்லுங்க, யாரு நீங்க? ஒண்ணு கவலைப்படாதீங்க, இதை வச்சு 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுங்க சார். சோ இந்த பிரஷர் வாஷர் உங்களுக்கு வேணும் அப்படினா கேசிஐ வந்து இத சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ வந்து அவங்க கான்டாக்ட் டீடைல் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க அப்படினா உங்க இடத்துக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. ஏய் முடிஞ்சா உண்மையாரு, இல்லனா மூட்டு அமைதியாரு. இல்ல கார் மேல யாராவது சாணி எடுத்து அடிச்சா கோபம் தானே படுவாங்க. இவர் என்ன காசு கொடுத்து வாட்டர் வாஷ் மிஷின் வாங்கிட்டு இருக்காரு? நார்மலா ஒரு காரை வாட்டர் வாஷ் பண்ண போனாலே குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் ஆகும். ஆனா நீங்க இப்படி வாட்டர் வாஷ் பண்றேன்னு நல்லா இருந்த ரோட்டையே நார் அடிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் நான் வந்திருக்கேன், பேச கூப்பிடுறேன். என்ன ப்ரோ மனசுல வச்சிருக்கீங்க? எதுக்கு ப்ரோ, என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ
இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க ஏன் ப்ரோ போய் சொல்லணும்? என் மக்களுக்கு நாங்க கொடுப்போம் ப்ரோ அதுக்கு 10,000 பணம் கொடுப்பீங்க. என்ன ப்ரோ இவங்க கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணா 10,000 பணம் கொடுக்குறாங்க. 5 ஷர்ட் எடுத்தீங்க வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. டி ஷர்ட் 5 எடுத்தீங்க வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர் வீட்டுல சண்டைனா எட்டி போல அது மாதிரிதான் ஏதோ சண்டைன்னு பாத்துட்டு இருந்தேன். என்ன நடக்குது? ஆனா கடைசியில பார்த்தா ப்ரொமோஷன் வீடியோவா இது. இதுக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ கத்துறீங்க? காது வேற கொய்யுங்குது. ஏன்டா காது கிட்ட வந்து போடா. சென்னையில இருந்து இந்த காய்கறியை வாங்க வந்திருக்காங்க பாப்பா. இந்த பாப்பாவுக்கு இந்த ராணி இந்த காய்கறியை 50 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? சென்னையில இருந்து வந்திருக்காங்க இந்த ராணிட்ட காய்கறி வாங்க. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. பாப்பா வாங்கும் காய்கறி, இந்த பாப்பா வாங்கும் காய்கறி, அவியல் சாம்பார் 50 ரூபாய். எல்லாருக்கும் உண்டு பாரு. பாப்பா வாங்கும் காய்கறி, இந்த பாப்பா வாங்கும் காய்கறி, அவியல் சாம்பார் எல்லாருக்கும் வந்து ராமபூத சந்தையை. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். ஒரு சிலர் கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரி தான் ஆக போகுது. நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா தப்பாதான் இருக்கும். ஸோ ப்ரொமோஷனல் மட்டும் பண்ணாம அப்பப்போ கொஞ்சம் நார்மலான வீடியோஸ் ஏதாவது பண்ணுங்கப்பா. நான் அட்வைஸ்லாம் பண்ணல, பட் மனசுல படுறத சொல்றேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் ரெண்டுக்கு 3 கோடி ரூபாய்க்கான வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள இந்த வீடியோ கீழே டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்துருக்கேன். மாப்பிள்ள 2 ரூபா ஜிபே பண்ணி ஒரு மாப்பிள்ள வீடு குறிக்க காசு இல்ல. 2 ரூபா காசு அனுப்பி ஒரு மாப்பிள்ள. 500 ரூபாய் காசு கேட்க ஃபோன் பண்ணாலே ஃபோன் எடுக்க மாட்டா. இதுல 3 கோடி ரூபாய் வீட்டை வாடகைக்கு வாங்க போறாளா? அட போகடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததான் ஒரு வீடியோல சந்திக்கலாம். சரி போயிட்டு வரேன். பாய்.